திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள தண்டையார்குளம் கிராமத்தில் 1960 ஆண்டு அக்டோபர் 16 தேதி பிறந்தவர் நாகேந்திரன். இவரது தந்தையார் பெயர் நயினார். பார் பார்க்கிங் குத்தகை என பல பிசினஸ் செய்தவர் நயினார். அதனால் வசதியான குடும்பம்தான். நாகேந்திரன் பள்ளி படிப்பு முடித்து ஆரல்வாய்மொழி கல்லூரியில் BA பட்டப்படிப்பு படித்தார். உள்ளூர் மக்களால் பண்ணையார் என பாசமாக அழைக்கப்படும் நயினார் நாகேந்திரன் செல்வந்தரான குடும்பத்தை சேர்ந்தவர். நெல்லை பனகுடி அருகே உள்ள தண்டையார்குளம் நயினாருக்கு சொந்த ஊர். இருந்தாலும் அரசியலுக்கு வரும் முன்னரே நெல்லை நகரில் தொழில் உள்ளிட்ட தேவைகளுக்காக குடியேறிவிட்டார். நெல்லை கிராமங்களின் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த நிலக்கிழார்களை பண்ணையார் என்று அழைத்து வருகின்றனர். நயினார் நாகேந்திரன் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடன் சேர்ந்து ஹோட்டல் பிசினஸில் ஈடுபட்டார். அப்போது நயினாரையும் பண்ணையார் என்று அழைக்க தொடங்கி அதுவே அவரது நெல்லை அரசியல் அடையாள பெயராகவும் மாறிவிட்டது. நேரடியான அரசியல் பிரவேசத்திற்கு முன்னதாகவே கட்சி பணிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார். நெல்லையின் பழம்பெரும் அதிமுக தலைவரான கருப்பசாமி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டார் நயினார் நாகேந்திரன். கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பசாமி பாண்டியன் அருகே இருந்து திருநெல்வேலியின் அரசியல் களங்களை அறிய தொடங்கினார். கானா எங்கே சென்றாலும் அங்கே நயினாரும் இருப்பார். கானாவை பார்க்க வருபவர்களிடம் எல்லாம் தன் அன்பாலும் தன்மையாலும் பேச்சாலும் தனி இடம் பிடித்தார் நயினார் நாகேந்திரன். அரசியலுக்கு எப்போதுமே சமுதாய பலம் மிக முக்கியம். இந்த வகையில் கள்ளர், மறவர், அகமுடையார் என்ற 3 பெரும் பிரிவுகளை உள்ளடக்கிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருடைய சமுதாயம் நயினார் நாகேந்திரன் அரசியலுக்கு பெரும் பலமாக இருந்தது. மறவர் சமுதாயத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் ஆப்பநாட்டு கொண்டையன்கோட்டை மறவர் என்ற மெஜாரிட்டி பிரிவை சேர்ந்தவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் இதே பிரிவைதான் சேர்ந்தவர். கருப்பசாமி பாண்டியனுடைய அன்பும் ஆதரவும் பெற்று வளர்ந்து கொண்டிருந்தார் நாகேந்திரன். அப்போது திருநெல்வேலி மாவட்ட அதிமுகவின் இலக்கிய அணியில் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பனகுடி நகர செயலாளர் பதவியை பெற்றார். தனது சமுதாயத்தின் பலத்தோடு சசிகலா, TTV தினகரன் ஆகியோர் வரை நெருங்கினார். அவர் ஒரு கட்டத்தில் தினகரனின் பரிபூரண ஆதரவோடு மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளராக உயர்ந்தார். அதிமுகவில் முக்கியமான சக்தியாக இருந்த கருப்பசாமி பாண்டியன் 2001 ஆண்டில் திமுகவுக்கு சென்றுவிட்ட நிலையில் அந்த இடத்தை தனது சமுதாய பல காரணமாக கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் நயினார் நாகேந்திரன். 2001 ஆண்டு கருப்பசாமி பாண்டியன் திமுக கட்சிக்கு மாறியது இவருக்கு சாதகமாக திரும்பியது. 2001 முதல் 2006 வரையிலான ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அமைச்சராகும் வாய்ப்பும் இவருக்கு கிட்டியது. அதிரடியான அமைச்சர் பதவி பறிப்புகள் சாதாரணமாக நடைபெறும் ஜெயலலிதா நிர்வாகத்திலும் முழுமையாக 5 ஆண்டுகள் அமைச்சராகவே தொடர்ந்தார் நயினார் நாகேந்திரன். பல முறை துறைகள் மாற்றப்பட்ட போதும் அமைச்சர் பதவியை இவர் இழக்கவில்லை. அதுவும் தொழில்துறை, மின்சாரம், போக்குவரத்து துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை அந்த காலகட்டத்தில் அவர் வகித்தார். 2006 ஆண்டு தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நெல்லை பகுதியில் தோல்வியடைந்தாலும் 2011 ஆண்டு தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அமைச்சரவையில் இவருக்கு இடம் கிடைக்கவில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலிலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் சிறிது காலம் TTV தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த நயினார் நாகேந்திரன் 2017 ஆண்டு பாஜகவில் இணைந்தார். 2001 முதல் 2006 காலகட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சட்ட ரீதியான நெருக்கடி ஏற்பட்டு அவர் பதவி விலகிய போது யாரை இடைக்கால முதலமைச்சராக நியமிக்கலாம் என்று பரிசீலிக்கப்பட்ட பெயர்களில் OPS-இன் பெயரோடு நயினார் நாகேந்திரன் பெயரும் இடம்பெற்றிருந்தது. 2006 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதி மாலைராஜாவிடம் வெறும் 600 ஓட்டுகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் நயினார் நாகேந்திரன். அதன் பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக்கப்படவில்லை. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தனது முக்கியத்துவம் குறைவதை உணர்ந்த நயினார் நாகேந்திரன் 2017 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். அப்போதே தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக நியமிக்கப்படுவார் என்ற கருத்து உலவியது. 2021 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார். பாஜக மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில்
பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவி கிடைத்தது. தனது கட்சித் தலைவர்களுடனும் மற்ற கட்சித் தலைவர்களுடனும் தனக்கே உரிய சுமூகமான அமைதி பணிவான அணுகுமுறையில் தொடர்ந்து நல்லுறவோடு இருந்தார் நயினார் நாகேந்திரன். காரணம், கருப்பசாமி பாண்டியனிடம் அவர் கற்ற அரசியல். இவருடைய பழக்கும் தன்மைக்கு ஓர் உதாரணம் அரசியல் வட்டாரத்தில் சொல்வார்கள். தற்போதைய சட்டமன்றத்தில் சொந்த மாவட்டக்காரரான அப்பாவு சபாநாயகராக இருக்கும் சூழலில் பல சுவையான விவாதங்களிலும் நயினார் நாகேந்திரன் பெயர் இடம்பெற தவறுவதில்லை. ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தலைநகரை திருச்சிக்கு மாற்றுங்கள் என நயினார் நாகேந்திரன் கோரிக்கை வைக்க, இதனை அன்போடு பரிசீலிப்போம் என்று பதிலளித்திருந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் பெயர் அடிபட்ட போதே மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நயினார் நாகேந்திரன். அப்போது மத்திய அரசை விமர்சித்த முதலமைச்சர் நயினார் நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக் கொண்டதும் நடந்தது. அரசியல் வாழ்விலேயே அவர் அதிரடியாக பேசியது என்றால் 2018 காலகட்டத்தில் வைரமுத்து ஆண்டாளை இழிவுபடுத்தி பேசியதாக சர்ச்சை எழுந்ததல்லவா? அப்போது வைரமுத்துவை கண்டித்து பாஜக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. நெல்லையில் நடந்த கூட்டத்தில் மாநில துணைத் தலைவராக இருந்த நயினார் நாகேந்திரன் பேசும்போது, வைரமுத்துவின் நாக்கை அறுத்தால் ரூபாய் 10 கோடி தர ரெடியாக இருப்பதாகவும் கூறினார். நயினார் நாகேந்திரனா இப்படி பேசுவது என்று பலரும் ஆச்சரியப்பட்டனர். பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையுடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் விமர்சனங்களே அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு காரணமாக கூறப்பட்டது. அண்ணாமலை அதிமுகவினரையும் அதிமுகவினர் அண்ணாமலையையும் பொதுத்தளத்தில் விமர்சித்ததையும் காண முடிந்தது. இந்நிலையில் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவரான நயினார் நாகேந்திரன் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து அதிமுக பாஜக இடையே இருந்த மோதல் போக்கை முடித்து வைத்தது பாஜக தலைமை. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக சார்பில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டார். இத்தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தார். இவர் தலைவராக பதவியேற்ற பிறகு பூத் நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கினார். அமித்ஷாவை கூட்டி வந்து ஒரு மாநாட்டையும் நடத்தினார். இப்போது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் ஒவ்வொரு பகுதியாக தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார்.